கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி விரும்பின ஒரு தலைப்பு, சாக கொடுத்தவர்கள். நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று யோசித்த பொழுது திரும்பமாக என் சிந்தையிலே ஓடின ஒரு வார்த்தை, சாக கொடுத்தவர்கள். இந்த வார்த்தை சொல்லுகிற போது இது உலகத்தின் பார்வையிலே சாவை குறித்து பேசுகிறது ரொம்ப கடினமான ஒன்று, அதை பேசக்கூடாது என்பதாக சொல்லுவார்கள். சாவை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வேதாகமம் திரும்பமாக சாவை குறித்து பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து வேதம் பேசுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் இந்த வார்த்தைகளை, இந்த அறிக்கையை சொல்லுகிற போது அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு காரியத்தை கவனியுங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். சிறைச்சாலை என்பது இந்நாட்களிலே இருக்கிறது போல இல்ல. நாட்களிலே இருந்த சிறைச்சாலையினுடைய அனுபவங்கள் சற்று வித்தியாசகரமான ஒன்றாக இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். சிறைச்சாலையினுடைய அந்த தண்டனைகள் மிக கொடுமையான ஒன்று. நீங்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டிருக்கிற போது அவருடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை வேதாகம் காண்பித்து கொடுக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் துவங்கி நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் தொழுமரத்தினால் அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்த ஒரு செய்தியை வேதாகம் காண்பித்து கொடுக்கிறது. சிறைச்சாலையுடைய அனுபவம் என்பது மிக மிக கடினமான ஒன்று. இந்நாட்களிலே சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்படுகிற ஊழியர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பதாக அநேகர் பேசுகிறார்கள். நான் அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி வருகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மேம்போக்கான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை என்பதாக இன்றைக்கு நடக்கிற பிரசங்கங்கள் அதை குறித்து பேசுகிறது. அந்த பிரசங்கங்கள் சொல்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார், உனக்கு எல்லாம் தேவனிடத்திலிருந்து வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆம், சத்திய வேதம் அதை குறித்து பேசுகிறது. பொருளாதார ஆசீர்வாதங்களை வேதாகம் பேசுகிறது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை வேதாகம் பேசுகிறது. அது என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது. இந்நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், சபையினுடைய போக்கு முழுவதும் எதன் மீது போய்விட்டது என்றால் உலகத்தினுடைய காரியங்களில் மேல பதிந்து விட்டதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்திலே எழுதுகிற போது அவர் சொல்றாரு, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில என்னமோ பேசுறார், நமக்கு புரியலன்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்கள் வாழ்வுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிற போது பவுல் எங்கே இருந்து புறப்பட்டு வந்தவர் என்றால் ரோம குடியுரிமை பெற்றவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு மிகப்பெரிய ஞானியினுடைய பாதப்படியிலே அமர்ந்து தன்னுடைய பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பை முடித்தவர். கமாலியனுடைய பாதப்படியிலே அமருகிறது என்பது மிக சாதாரணமானதல்ல. கமாலியல் அந்நாட்களில் இருந்த மிகப்பெரிய வேதபாரகன். அவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்து படிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய படிப்பு. அது மாத்திரமல்ல, பவுல் ஐஸ்வர்யம் நிறைந்தவராக இருந்தார். உலகத்தின் பார்வையிலே எதெல்லாம் மேன்மைக்குரியதாக எண்ணப்படுகிறதோ அதெல்லாம் பவுலிடம் இருந்தது. பவுலிடத்துல இன்னும் ஒரு காரியம் இருந்தது, தன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது. யெகோவா என்னும் நாமத்தை கொண்டு யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர்களோடு கூட ஓடி அவர்களோடு கூட பிரயாசப்பட்ட பவுல் இப்பொழுது புதிதாக ஒன்றை கேள்விப்படுகிறார். அது என்னவென்றால், ஒரு புதிய மார்க்கமானது, கிறிஸ்துவ மார்க்கம் என்கிற ஒரு மார்க்கம் வேகமாய் பரவுகிறது, அநேகர் கிறிஸ்துவலாக மாறுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி கடவுள் மீது இதுவரைக்கும் நம்பிக்கை வைத்திருந்த இந்த பவுலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தினது. பவுலுக்குள்ளே உண்டான கோபம் என்ன செய்தது என்றால், நீங்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஸ்தேவானை 7ஆம் அதிகாரம் துவங்கி ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுல் சம்மதித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சவுல் வீடுகளோடும் நுழைந்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் புருஷர்களையும் சிறைச்சாலைக்குள்ளே உட்படுத்தினான். பவுலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கோபம் என்ன, அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்கிற ஒரு கோபம் இருந்தது. கவனிங்கள், அந்த நாமத்தை கேள்விப்படுகிற போதெல்லாம் பவுலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கோபம் வெளிப்பட்டதை வேதாகம் காண்பித்துக் கொடுக்கிறது. கோபப்படுற அளவுக்கு அந்த நாமம் அவ்வளவு பெரிய நாமமா? கோபப்படுற அளவுக்கு அந்த பேரை சொன்ன உடனே
ஆத்திரம் வருகிற அளவிற்கு அந்த பெயர் அவ்வளவு மோசமான ஒரு பெயரா என்றால் இல்லை. வேதம் சொல்கிறது அந்த பெயர் என்னவென்றால் அது நாசரேத்தூரானாகிய இயேசு என்பது. அந்த பெயர் எப்படிப்பட்ட பெயர் என்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர் யாவரும் மண்டியிடுகிற ஒரே பெயர் அப்பெயர் என்று வேதாகம் குறிப்பிடுகிறது. அப்ப அப்பேற்பட்ட அந்த பெயரை கேட்ட பொழுது பவுலுக்குள்ளே கோபம் உண்டானது. அந்த பெயர் பவுலுக்குள்ளே கோபத்தை உண்டாக்கினது. பவுல் என்ன பண்றாரு? தைரியமா வீடுகள் தோறும் நுழைந்தார். அநேகரை கொலை செய்யும்படி எத்தனம் பண்ணினார். இப்படி எல்லாம் எத்தனம் பண்ணிட்டு தனக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்த பொழுது, அப்பொழுதே தேவனை குறித்து அறியாதிருந்த நாட்களிலே தன்னுடைய தேவன் என்று அறியப்பட்ட யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனிதனாக பவுல் நிற்கிறார். இப்ப என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்துவர்களை கொலை செய்யும்படி தன் குதிரையிலே ஓடுகிறார். தேவன் போகிற வழியிலே பவுலோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். கீழே விழப்பண்ணுகிறார். கீழே விழப்பண்ணி ஆண்டவர் கேட்கிறார், பவுலே நீ ஏன் சவுலை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? சவுல் சொல்றாரு, ஆண்டவரே நானும் நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், சபையை துன்பப்படுத்தும்படி சவுல் என்கிற அந்த பவுல் புறப்பட்டு போகிற போது அவன் சபையை துன்பப்படுத்தவில்லை, சபையினுடைய தலைவரும் ஆணிவருமாக இருக்கிற கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற ஒரு செய்தியை வேதாகம் காண்பித்துக் கொடுக்கிறது. இந்நாட்களிலே சபை ஏதோ ஒரு விதத்திலே உபத்திரவப்படுகிறதை காண்கிறோம். சபைக்கு பல உபத்திரவங்கள், வெளியே இருந்து வருகிற உபத்திரவங்கள். சில நபர்கள் சபைக்குள்ளே தைரியமாய் நுழைந்து சபையினுடைய ஆராதனையை தடுத்து சபையினுடைய ஊழியரை அடிக்கிற ஒரு செய்தி, வேதாகமத்தை கிழித்து போடுகிற ஒரு செய்தி. விசேஷமாய் சொல்ல வேண்டுமானால், இந்த நாமத்தை சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தார்? நீங்கள் பேசாமல் உங்களுடைய நாடாகிய எருசலேமுக்கு போங்கள் என்கிற ஒரு வார்த்தைகளை கேள்விப்படுகிற ஒரு செய்தி. நியாயத்தை பேசினாலும் இந்த நியாயத்தை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, நீங்கள் இதை குறித்து பேச முடியாது, இது எங்களுடைய நாடு என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே சபைக்கு விரோதமான ஆட்கள் எழும்பி சபையை தடை செய்யும்படி போராடி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இச்சூழ்நிலையிலே வேதாகம் சொல்லுகிறது, அவர்கள் சபைக்கு விரோதமாக எழும்பவில்லை, சபையினுடைய தலைவராகிய இயேசுவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இயேசு அதைத்தான் சவுலிடத்தில் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். இங்கே ஆண்டவர் சபையை முள்ளுக்கு ஒப்பிடுகிறார். நன்றாய் கவனியுங்கள், சபையை ஒரு ரோஜா இதழ்களாக நம்ம பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், சபை ரோஜா இதழ் அல்ல, அது ஒரு முள். ஆண்டவர் சொல்றார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முள்ளுல நீ உதைச்சன்னா, முள் உன் காலிலே படுமானால் உன் கால் காயப்படும் என்பதுதான் அந்த வேதவசனத்தினுடைய அர்த்தம். அப்படியானால் சபை ஒரு முள். இதை குத்துகிறவனும் இதை உடைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறவனும் இந்த முள்ளினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒன்று அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள், இல்லையானால் பட்சிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, இந்த சபை குறித்து ஆண்டு சொல்லுகிற போது, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்கிறதில்லை. இரண்டாவது காரியமாய் சபை ஒரு கல். இந்த வார்த்தை பெட்ரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் பாறை துண்டு என்பதாகும். அப்ப சபை என்பது ஒரு மிகப்பெரிய பாறை துண்டு. அந்த பாறை துண்டு எதோடு கூட இணைந்திருக்கிறது என்றால், பாறையாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறது. இந்நாட்களிலே பவுலை போல இருக்கிற அநேகர் என்ன செய்கிறார்கள்? இந்த பாறையின் மீது தங்கள் தலையை மோதுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, நம்ம மோதுகிறபடியினால் இந்த பாறை உடைந்து விடும் என்பதாக எண்ணுகிறார்கள். ஆனால் அறியாத ஒரு செய்தி, பாறையின் மீது மோதுகிற மண்டை உடையுமே அல்லாமல் பாறை உடைவதில்லை. அது எத்தனை மண்டைகள் அதன் மீது மோதினாலும், எத்தனை தலைகள் அதன் மீது மோதினாலும், மோதுகிற தலைகள் உருளுமே அல்லாமல் பாறை உடைவதில்லை. மூன்றாவது, சபை குறித்து வேதம் சொல்லுகிற போது, சபை ஒரு வெளிச்சம். ஆம், இந்த சபையினுடைய வெளிச்சத்தை மூடி போட வேண்டும் என்று சாத்தான் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளையும் செய்கிறான். ஒரு மிகப்பெரிய இருளை கொண்டு வந்து சபையின் மீது மூடி போடும்படி எண்ணுகிறான். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இருள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் வெளிச்சம் சிறிதாக ஒன்று போதும். ஒரு சிறிய வெளிச்சம். ஒரு பட்டணத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற சபை என்பது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் மீது குப்பைகளை மேலே தூக்கி போட்டு அதை மூடி போட வேண்டும் எண்ணினால், அந்த குப்பைகளை உடைத்துவிட்டு அந்த சபையினுடைய வெளிச்சம் வெளியே வரும் அல்லாமல் அது உள்ளே சாம்பலாகி விடுகிறதில்லை.
அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். சவுல் பவுலாக மாறுகிறார். இப்பொழுது நடக்கிற காரியம் என்னவென்றால், எந்த கிறிஸ்துவை சவுல் எதிர்த்தாரோ இப்போது அந்த கிறிஸ்துவை பவுல் அறிவிக்கிறார். பவுல் போகிற இடமெல்லாம் துணிகரமாக, மிக தைரியமாக கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். பவுலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் பிரசங்கிக்க தொடங்கின பொழுது, பவுல் போகிற இடத்தெல்லாம் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பித்தார். பவுலின் கைகளினாலே அற்புத அடையாளங்கள் நடந்தது. பவுல் போகிற இடத்திலெல்லாம் பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. பவுலை குறித்து சொல்லப்பட்ட 3 வார்த்தைகளில் முதல் வார்த்தை, பவுலை அவர்கள் வாயாடி என்று அழைத்தார்கள். இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த வாயாடி அவன் பேசுறது நம்ம கவனிப்போம். பவுலை அவர்கள் வாயாடியாக கவனித்தார்கள். நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது அதனுடைய பெயரை இப்படித்தான் வைத்தேன், இயேசுவின் வாயாடி என்பதாக வைத்தேன். காரணம், பவுல் ஒரு வாயாடி. பவுலுடைய வாயை ஒருவராலும் அடக்க முடியவில்லை. எல்லோரும் எண்ணினார்கள் பவுலுடைய வாயை எப்படியாகலும் அடக்கி விடலாம் என்பதாக எண்ணினார்கள். பவுலுடைய வாய் அடைக்கப்படுகிற வாய் அல்ல, அது கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படி அழைக்கப்பட்ட வாய். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் வாயாடி. இரண்டாவது, பவுலை குறித்து அவர்கள் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் ஒரு கொள்ளை நோய் என்றார்கள். கொள்ளை நோய் என்றால் அது பரவலாக தொற்றிக்கொண்டே வரும். ஒருவருக்கு கொள்ளை நோய் வந்து விட்டதென்றால், ஒரு நோய் வந்து விட்டதென்றால் அந்த தொற்று மற்றவர்களுக்கு பற்றி பிடிக்கும். பவுலுக்குள் இருந்த அந்த ரட்சிப்பினுடைய காரியம், பவுலுக்குள் இருந்த அபிஷேகம் மற்றவர்களை பற்றி பிடித்தது. பவுல் ஒரு கொள்ளை நோய். மூன்றாவது, பவுலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். பவுல் கலக்குகிறவன். இந்நாட்களிலே சபை இருக்கிற இடம் ஒன்று கலங்க வேண்டும், இல்லையானால் சபை கலங்க வேண்டும். 2 ஏதாகலும் ஒன்று நடந்தேற வேண்டும். பவுலை குறித்து சொல்லப்பட்ட இந்த 3 வார்த்தைகளை கவனிக்கிற போது நான் இன்னொன்றை யோசிக்கிறேன். பவுல் போகிற இடங்களெல்லாம் சபைகளிலே ஒரு மிகப்பெரிய அக்கினியை, சுவிசேஷத்தின் மகிமையை விதைத்துக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். பவுலுடைய காலடி தடங்கள் எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் சபைகள் முளைத்து எழும்பின. பவுலுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் விசுவாசிகள் வீர் கொண்டு எழுப்பினார்கள். எப்படிப்பட்ட வீர் கொண்டு எழுப்பினார்கள் என்றால், கிறிஸ்துவுக்காக ஏதாகலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வெறி அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அதனாலே நடந்த காரியம் என்னவென்றால், நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும் போது அங்கே சபையினுடைய விசுவாசிகள் தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக நின்றார்கள். காரணம் என்னவென்றால், எப்பொழுது வேண்டுமானால் இயேசு வருவார் என்கிற ஒரு தைரியமும் ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சபையின் நடுவாக வந்து அமர்ந்திருந்தார்கள். சபையினுடைய விசுவாசிகளுக்கு தங்களுடைய சொத்துக்களை விட, தங்கள் சுகங்களை விட, தன் குடும்பத்தை விட எது பெரிதாக இருந்தது என்றால், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது மிக பெரிதான ஒன்றாக இருந்தது. இந்நாட்களிலே இருக்கிற சபையோடு கூட நான் இதை ஒப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் போன இடங்கள் எல்லாம் அக்கினி பற்றி எறிந்தது, விசுவாசிகள் தீப்பற்றி எறிந்தார்கள். இந்த காணொளி கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆம், தேவன் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். ஒரு வழக்கமான கிறிஸ்துவ வாழ்வினுடைய நடைமுறை வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. நம்மை குறித்திருக்கிற தேவ நோக்கம் சற்று வித்தியாசமானது. தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நமக்கு தேவன் தன்னை தெரியப்படுத்தினார். அது ஏதோ நான் கிறிஸ்தவன் என்று பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறதுக்காக மட்டுமல்ல, என் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட, என் மூலமாக இந்த செய்தி பரம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்நாட்களில் இந்த விசுவாசிகள் மிக சாதாரணமான வாழ்வு வாழவில்லை. ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வை, ஒரு சாட்சியினுடைய ஒரு வாழ்வை, தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள். இந்நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பும்படி விரும்புகிறார். பவுல் போகிற இடத்திலெல்லாம் சபைகளும் சிறைச்சாலைகளும் பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய இடமாக மாறி போனது. சபைகளில் எப்படி கிறிஸ்துவை பவுல் உயர்த்தினாரோ அதை போலவே சிறைச்சாலையும் பவுல் ஆராதிக்கிற இடமாக மாறி போனது. ஏன்? சிறைச்சாலைகள் பல வேளைகளிலே பவுலுக்கு ஆராதனை ஸ்தலமாக, ஜெப வீடாக மாறி போனதை அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் காண்பித்துக் கொடுக்கிறது. பவுலுக்கு இந்த இடம் அந்த இடம் அப்படிங்கிற எந்த இடமும் இல்லை. எல்லா இடமும் பவுல் போய் கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிவிக்கிற இடமாக மாறி போனது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், மறைநூல் அறிஞரும் வேதபாரகரும் அங்கே வெள்ளையங்கி தரிக்கப்பட்ட அத்தனை பேரும் பவுலுடைய பிரசங்கத்தை கண்டு பயந்தார்கள். பவுலுடைய வார்த்தைகள் அது ஏதோ வாயின் வார்த்தைகளாக புறப்பட்டு வரவில்லை, அது அக்கினியால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையாக வந்ததை வேதாகம் காண்பித்துக் கொடுக்கிறது. பவுலுடைய வார்த்தைகளுக்கு பயந்தார்கள். அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள்.
அந்த அப்படிப்பட்ட அதற்கு நடுவே இப்போது பலமுறை சிறைச்சாலையுடைய அனுபவத்தை சந்தித்த அந்த பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். சிறைச்சாலைக்குள் இருந்து எப்படி எழுதுகிறார்? அவர் சொன்ன கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பதாக சொல்கிறார். இந்த வார்த்தையை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தையை ஒரு முறை நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லி பாருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி என்றால் மரணம் வரட்டும், வியாகுலம் வரட்டும், உபத்திரவம் வரட்டும், கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறபடியால் நான் இதை குறித்து கவலைப்படுவதில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஒருவேளை நான் மரிப்பேனாகில் இங்கே பூமியிலே மண்ணோடு மண்ணாக வக்கி போனாலும் எனக்கென்று ஒரு பரலோகத்தினுடைய வாழ்வு இருக்கிறது என்பதாகவே வேதாகம் காண்பித்துக் கொடுக்கிறது. அருமையான பிள்ளைகளே, பவுல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது, இந்த அறிவிப்பை சொல்லும் போது நான் ஒன்றை கவனிக்கிறேன். பவுலுடைய உள்ளத்திற்குள் இருந்த அந்த தீராத வைராகியம், ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வாழ்வு. இந்நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு வளர்ச்சியற்ற, ஒரு வைராகியமற்ற கிறிஸ்துவ வாழ்வு வாழ்வதை விட நாம் திரும்பமாக உலகத்திற்குள் போகிறது மிக நலமான ஒன்றாக இருக்கும். ஏதோ வழக்கமான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ்கிறதை விட, ஆலயத்திற்கு போகிறேன் வருகிறேன் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விட, நான் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறித்து வேதாகம் பேசுகிறது, அதை காண்பித்துக் கொடுக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், ஒரு குளிர்ந்த கிறிஸ்துவனை வேதாகமும் தேவனும் தன்னோடு கூட வைத்துக் கொள்கிறதில்லை. நீங்கள் குளிர்ந்த கிறிஸ்துவராக இருப்பீர்களானால், ஒருவேளை நான் எனது, என்னுடையது, என் குடும்பம் என்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருப்பேன் ஆகில், இச்செய்தி உங்களை தட்டி எழுப்பும்படி விரும்புகிறது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நான் எனக்காக மாத்திரம் வாழும்படி அழைக்கப்படவில்லை. நான் கிறிஸ்துவுக்காக ஏதாகலும் ஒன்றை செய்ய தேவன் விரும்புகிறார். இச்செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். சிறைச்சாலை பவுலுக்கு புதிதான ஒன்றல்ல, எப்பொழுதும் வந்து போகிற ஒரு இடமாக பவுலுக்கு அது மாறி போனது. ஆம், பவுல் தன் ஜீவனை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினாக வேதாகம் காண்பித்துக் கொடுக்கிறது. பவுலுக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. நீங்கள் பவுலை சற்று கவனித்து பார்ப்பீர்கள், பவுலுடைய கால்கள் சற்று வளைந்திருக்கும் என்பதாக வரலாற்றறிஞர்கள் சொல்கிறார்கள். அவருடைய கண்களிலே எப்பொழுதும் ஒரு கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் என்பதாக. காரணம் என்னவென்றால், கண்ணை அடித்தபடியினால், கண்ணிலே அடி விழுந்தபடியினால் கண்ணிலிருந்து தண்ணீர் எப்பொழுதும் வழிந்து கொண்டே இருக்கும். அவருடைய முகங்களிலே பல இடங்களிலே காயங்கள், தழும்புகள் உண்டாகும். நாம் பார்க்கிற உருவத்தினுடைய அடிப்படையிலே பவுல் அவ்வளவு சிறந்தவராக இருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் வரலாற்றறிஞருடைய காரியம். காரணம் என்னவென்றால், அத்தனை அடிகளை பவுல் பட்டிருக்கிறார். பவுல் போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அனுபவம் பவுலுக்குள் இருந்திருக்கிறது. பவுலை பார்க்கும்போது சொல்றாங்க, அவருடைய மூக்கு மிக நீளமான ஒன்றாக, முகம் தட்டையான ஒன்றாக. இப்படி வரலாற்று பல காரியத்தை சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். பவுலுடைய சரீரத்திலே தழும்புகள் இல்லாத இடம் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். நான் முன்பு சொன்னதை போல ஒரு வசதியான ஒரு வாழ்வு, நன்கு படித்த ஒரு மனிதன். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தர்சீசின் அந்நாட்களிலே கப்பல்களை தனக்கு சொந்தமாக வைத்திருந்த மனிதன் என்பதாக சொல்கிறார்கள். அவருடைய தகப்பனுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்த பொழுது, தன்னுடைய செல்வ செழிப்போ, தன் ஞானமோ, தன் அறிவோ, தனக்கு உண்டான எதுவும் பெரிதாக தெரியவில்லை. பவுலுக்கு பெரிதாக தெரிந்ததெல்லாம் கிறிஸ்து ஒருவரே, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒன்றே. பல நேரங்களில் குளிர்ந்து போயிட்டோம். ரட்சிக்கப்பட்ட புதிதில, ஆண்டவரை தெரிந்து கொண்ட புதிதில ஆண்டவருக்காக வாழ்ற அந்த வாழ்க்கை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நேற்றைக்கு ஒரு செய்தியை நான் கவனிக்கிறேன். ஒரிசாவிலே ஒரு போதகருக்கு அங்கே இருந்த ஒரு அமைப்பினுடைய தலைவர் போன் பண்ணி சொல்றாரு, நீ வந்து பார், நீ இதுவரைக்கும் ஆராதித்த அந்த ஆலயத்தை நான் தரைமட்டமாக்குகிறேன், நீங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி முடித்து விட்டு போனை கட் பண்றாரு. அந்த போதகருக்கு அடுத்து நடந்த காரியம் என்னவென்றால், ஆலயம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கினார்கள். அதுக்கப்புறம் சொல்றாங்க, அந்த ஊழியருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. பல இடங்களில் இன்றும் பல வட மாநிலங்களிலே, பல நாடுகளிலே மிஷனரிமார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலை செய்யப்படுகிறார்கள். நம்மளை போல வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? நம்மளை போல இருக்குங்கிற காரியம் அவங்ககிட்ட இல்லையா? இருக்குது. அவங்க இயேசுவுக்காக வாழும்படி விரும்பினார்கள். இயேசுவுக்காக வாழ்ற ஒரே வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்நாட்களிலே உங்க வாழ்க்கையில அது இருக்குதா? நீங்க ஆண்டவருக்காக வாழ்றீங்களா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல
நமக்கு பொருள் தேவை, பணம் தேவை, எல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க தொடர்ந்து இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பணும். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமா நான் அந்த காணொளிகளை நான் பதிவேற்றும்படி விரும்புகிறேன். முகம் கிழிக்கப்பட்டு கண்கள் வெளியே வருகிற நிலைமையில, வாய் கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட எத்தனை கர்த்தருடைய ஊழியர்கள் ஒரே ஒரு விஷயம், அவங்க ஆண்டவரை ஆராதிச்சாங்க. ஒரிசாவுடைய கந்தமால் மாவட்டத்திலே சில வருடங்களுக்கு முன்பதாக சபையினுடைய விசுவாசிகளுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. காடுகளிலே 8000க்கும் அதிகமான விசுவாசிகள் போய் ஒளிந்து கொண்டார்கள். பிள்ளைகள் பசியினால் மண்ணை சாப்பிட்டார்கள், இலையை சாப்பிட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இது நாம் அறிந்திருக்கிற செய்திகள். அறியாமல் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே எத்தனை மிஷனரிமார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன் நம்முடைய வீட்டினர்களாக இருக்கிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சபை இழுத்து மூடப்படுகிறது. இங்கேயாவது நமக்கு பேசுறதுக்கு கேட்கிறதற்கு நாதி இருக்கிறது, கேட்கிறதுக்கான நபர்கள் இருக்கிறார்கள். அதில் பல இடங்களிலே அவர்கள் பேசுகிறதற்கு கூட ஒருவரும் இல்லை. கல்கத்தாவிலே சில மாதங்களுக்கு முன்பதாக கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். காரணமின்றி குற்றச்சாட்டு பொய்யாய் புகுத்தி அவர்களை சிறைச்சாலைக்குள்ளே போடுகிறதை கேள்விப்படுகிறோம். அப்ப ஒரு பக்கம் ஒரு கூட்டம் அடிக்கப்படுகிறது, ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்கிறது, ஒரு கூட்டம் சிறைச்சாலைக்குள்ளே போகிறது. இப்படி ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்கிற போது இன்னொரு புறத்திலே நாமோ சந்தோஷத்தில் இருக்கிறோம், நம்முடைய வழக்கமான வாழ்க்கை முறைக்குள் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கும் நமக்கும் நடுவாக நின்று எப்படி நியாயம் செய்வார் என்பதை யோசித்து பாருங்கள். நான் எனக்காகவே ஓடி பழகிட்டேன், எனக்குரியதனை ஓடி பழகிட்டேன். எனக்குள்ள அந்த சுவிசேஷ பாரமோ ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்வோ இப்பொழுது இல்லாமல் இருக்கப்போனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசட்டும். ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பட்டும். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக வாழுங்க. நவீன பிரசங்கிமார்கள் சொல்லுகிறபடி நீங்கள் அதை உங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள், நீங்கள் பாவம் செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்கிற ஒரு செய்தியை தயவு செய்து கவனியாதீர்கள். வேதம் அப்படி பேசவில்லை, அது பிசாசின் குரலாக இருக்கிறது. வேதாகம் பேசுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால் வாழுகிறது ஒரே முறை, அது கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். இனி ஒரு வாழ்வு இல்லை. லெப்டன் தீவிலே கிறிஸ்துவை அறிவிக்கும்படி போன ஒரு மிஷனரி, வயது 24 வயது. இந்த தீவுக்கு போயிட்டு ஒருத்தனும் உயிரோடு கூட திரும்பி வந்ததே கிடையாது. ஆனால் இந்த வாலிபனுக்குள்ள எப்படியாக நம்ம இந்த தீவை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தபடியினால் திரும்பமா முயற்சி பண்றாரு. அந்த தீவுக்கு போறாரு. 2-3 முறை இதற்கு முன்பாக போய் பக்கம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டாரு. அனுமதிக்கல அவங்க. இப்பொழுது அவர் அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து பக்கத்துல நெருங்கும்படி போன பொழுது அவரை கொலை செய்து விட்டார்கள். உலகம் சொன்னது அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஏன் இப்படி போய் சாகணும், வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு புறத்திலே கிறிஸ்துவை அறிவிக்கும்படி சிலர் போராடுகிறார்கள். தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். நாம இன்னும் நம்முடைய காரியங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறோமே. கிறிஸ்து அவனை எப்படி பார்ப்பார், நம்ம எப்படி பார்ப்பார்? பரலோகம் அப்படி எப்படி பார்க்கும், நம்ம எப்படி பார்க்கும்? நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணுமே அவருக்காக. இன்னைக்கு இதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். நம்முடைய அவமானங்கள் நாட்களிலே நம்ம அவமானங்களை சகிக்க பழகிக்கணும். கிறிஸ்துவுக்காக கடைசியா நீங்க எப்பொழுது நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்கள்? கடைசியா எப்பொழுது கிறிஸ்துவுக்காக நீங்கள் மற்றவர்களாலே காரியம் உணரப்பட்டீர்கள்? வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் பரலோகத்தில் நம்முடைய பலனை அதிகமாக்கும் என்பதாக சொல்கிறது. ஆம், நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியவர்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் ஏதாவது ஒண்ணு அவருக்காக செஞ்சே ஆகணுமே. அதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பவுலுடைய முடிவு எப்படி இருந்தது என்றால், பவுலை கொலை செய்தார்கள். பவுல் அந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. கிறிஸ்துவை அறிவித்து மரிக்கிற ஒரு இரத்த சாட்சியாக பவுல் மரித்து போனார். மிகுந்த ஆடம்பரங்களிலே, மிகுந்த அந்தஸ்துகளிலே, மிகப்பெரிய ஒரு வாழ்விலே இருந்த ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழந்து விட்டார். நம்ம எதை இழந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். வருடத்தினுடைய இறுதி காலகட்டங்களுக்குள்ளே நிற்கிறோம். ஆண்டவர் நம்மோட பேசட்டும். நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுமே, அதை செய்க ஆண்டவர் உங்களை ஊக்கப்படுத்தட்டும்.
கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார். உங்களை ஒப்பு கொடுங்க. ஏதாவது ஒன்று கிறிஸ்துவுக்காக செய்யுங்க. இருக்கிற இடத்துல உங்களால் எதை செய்ய முடியுமோ அது ஆண்டவருக்காக செய்யுங்கள். காலம் இனி இல்லை. இந்த காலம் கடைசி காலம். அநேகர் கேட்கிறார்கள், இயேசு வருவார்னு சொன்னாரே, அந்த செய்தி என்ன ஆயிடுச்சு? எப்பொழுது வருவார்? அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டு சொல்றாரு, ஏன் அவர் தாமதிக்கிறார் என்றால், பேசுகிற நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து தாமதம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். அப்ப இந்த ரட்சிப்பினுடைய செய்தியை அறிவிக்க வேண்டிய இடத்துல சபை இருக்கிறது. சபை தன் ஸ்தானத்தில் நிற்க ஆண்டு விரும்புகிறார். சபை கிறிஸ்துவுக்காக சாக கொடுக்க விரும்புகிறார். நான் இன்னைக்கு எதை குறித்து பேசணும் யோசித்துக் கொண்டு வருகிற போது இந்த வார்த்தையை தான் திரும்பும் திரும்பமாக என் உள்ளத்திற்குள்ளே எனக்குள்ளே தோன்றின ஒரு வார்த்தை. சாக கொடுத்தவர்கள் நாம் கிறிஸ்துவுக்காக எதை இழந்திருக்கிறோம் அதை சிந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. God bless you. தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.